சிலுக்கு தேவதை, நிலாமகன் எழுத்தாளர் அவர்கள் எழுதிய சிலுக்கு தேவதைங்கிற புத்தகம் தான். புத்தகத்தை கண்டிப்பா காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வரிகளை உண்மையாக்குற மாதிரி சிலுக்கு கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு கதை எழுதியிருக்காரு. சிலுக்கு தேவதை அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையை படிக்கும் போது, அதாவது இந்த இந்த சிலுக்கு தேவதை அப்படிங்கிற புத்தகத்துல மொத்தமா 7 சிறுகதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை தான் சிலுக்கு தேவதை. இதை வந்து அந்த புத்தகத்துக்கு தலைப்பா வச்சிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கும் போது, அதை விட இந்த சிறுகதை சிலுக்கு தேவதை அப்படிங்கிற சிறுகதையை படிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. சந்திரசேகரன் இவருடைய பெயர். நிலாமகன் அப்படின்னு சொல்லி கதை எழுதிட்டு இருக்காரு. இப்போ நிலா அப்படின்னு பெயர் வச்சதுனால நிலா எப்படி வந்து மூளை முடுக்கலாம் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் தன்னுடைய ஒளியை பாய்ச்சுமோ, அந்த மாதிரி என்னுடைய வீட்லயும் இவர் வந்து எட்டி பார்த்தாரோ அப்படிங்கிற ஒரு எனக்கு சந்தேகம் வந்தது. ஏன் அப்படின்னா, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. முதல் குழந்தை பிறந்ததுமே அவளை வந்து நான் சிலுக்குன்னு தான் கூப்பிட்டேன். 2வது குழந்தை பிறந்ததும் போட்டியா வந்ததுனால பெரிய சிலுக்கு, குட்டி சிலுக்கு. இப்போ இந்த சிலுக்கு தேவதை அப்படிங்கிற கதை வந்து அப்பா மகளுடைய பாசத்தை, பாச போராட்டத்தை என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத விவரிக்கிறதா இந்த சிலுக்கு தேவதை அப்படிங்கிற கதைன்னு சொல்லலாம். பொதுவாவே திருமணத்துக்கு அப்புறமா குழந்தை அப்படின்னு வரும்போது மனைவிகளுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம் வரும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்பவே ஒண்ணும் கண்டுக்க மாட்டேங்கிற, ஒரு குழந்தை பிறந்துட்டா, அதுவும் பெண் குழந்தை பிறந்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஒன்று சேர்த்து ஒரு அழகான குடும்பத்துல கணவன், மனைவி, மகள், மகன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல அப்பாவுக்கும் மகளுக்கும் நடக்கக்கூடிய சேட்டை, அந்த பாசம் அதெல்லாம் சொல்றதுதான் அந்த கதை. அழகா சொல்லியிருப்பாரு நிலாமகன் அவர்கள். அவருடைய மகளை எப்படிலாம் கூப்பிடுறாரு அப்படின்னா, சிலுக்கு, சிலுக்கு தேவதை, சிலுக்கு மயிலு, சிலுக்கு குட்டி, சிலுக்கழகி. இந்த சிலுக்குக்கே இத்தனை சேர்த்து அழகா கூப்பிட்டு விவரிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த உலகம் இருக்குல்ல, அப்பா மகளுக்கான உலகம் ஒரு தனி வண்ணங்களால் ஆன உலகம். அந்த உலகத்துல அந்த தந்தைக்கு மகள் தான் எல்லாமே. ராணி, இளவரசி, அவருடைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த கதையில. அது மட்டும் இல்லாம இந்த தந்தை மகள் பேசிக்கும் போது அவர்களுடைய உலகமே ஒரு தனிப்பட்ட உலகம். யார் சுத்தி இருக்கிறது எதுவுமே கேட்காது. என்னுடைய குழந்தைய கூட நான் சிலுக்குன்னு கூப்பிடும் போது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் திட்டிருக்காங்க. பொம்பளை புள்ள குழந்தைய போயிட்டு சிலுக்குன்னு கூப்பிடுறேன், நல்லா இருக்காப்பா இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் என்னுடைய மகளை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுறது எனக்கும் பிடிக்கும், என்னுடைய மகளுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில அழகா வந்திருக்கும். அது போல இந்த கதை கதை ஃபுல்லா சொல்ல வேணாம்னு பாக்குறேன். அவருடைய கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் நான் சொல்றேன். இந்த கதையில வந்து என்ன ஆகும்னா, அப்பா மகள் பாச போராட்டம் என்னென்ன பண்றாங்க, அப்பாவை வந்து எப்படி மகள் தாங்குறா, மகளை வந்து அப்பா எப்படி தாங்குறாரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும்போது, ஒரு தந்தை ஒரு ஆண்மகன் பொண்ணுகிட்ட மட்டும்தான் பாசமா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி இல்லாம, சந்தையில இருந்து பூ வாங்கிட்டு வருவாரு. அதாவது ஒரு முழம் பூவும் ஒரு ரோஜா பூவும் வரும். அதுல அந்த ரோஜா பூ வந்து தன்னுடைய மகளுக்கும், அந்த பூ வந்து தன்னுடைய மனைவிக்கும் போய் சேர்ற மாதிரி கதை அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, தன்னுடைய மகள் மீது அதிகமா பாசம் செலுத்தக்கூடிய அந்த தந்தை தன்னுடைய மகளை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வரும்போது தன்னுடைய மனைவிக்கு பிடித்த தேங்காய் பாலும் இடியாப்பம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இதுதான் ஒரு அழகான குடும்பத்து கதை. அழகான எழுத்து நடையோடு சிலுக்கு தேவதை அப்படிங்கிற கதை அமைஞ்சிருக்கும். இந்த புத்தகத்துக்கும் சிலுக்கு தேவதை அப்படிங்கிற பெயர் தான் வச்சிருக்காரு. நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட இந்த மாதிரி புத்தகம் பேச போறேன் அப்படின்னதும், சிலுக்கு தேவதை அப்படின்னு சொன்னதுமே டேய் அப்படின்னாங்க. அதாவது கவர்ச்சி அப்படிங்கிற பெயருக்கு மட்டுமே சொந்தமான அந்த சிலுக்கு சிலுக்குங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, நம்ம தமிழ்ல வந்து பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பொருட்படுத்தி தான் வந்து நிலாமகன் பெயர் வச்சிருக்காரு. புத்தகத்தோட இந்த அட்டையோட பார்க்கும்போது சிலுக்கு தேவதை அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஒரு மகள் சம்பந்தப்பட்ட கதை அப்படிங்கிறது. இதுதான் அந்த சிலுக்கு தேவதை. இப்போ இதுல கதைகள் வந்து இது 2வது கதையா அமைஞ்சிருக்கும். அந்த வரிசையில நான் சொல்லல, கலந்த மாதிரி சொல்றேன். 2வது கதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்ல போற கதை தப்பு தாளங்கள். இப்போ பார்த்த கதையில வந்து ஒரு அழகான குடும்பம். அப்பா, அம்மா, ஒரு பெண். அந்த பெண் குழந்தைய அப்பா பாராட்டுற விதம், பாசம் அதெல்லாம் பார்த்திருப்போம். அதுக்கு மாறுபட்ட கதைக்களம் வச்சு எழுதியிருப்பாரு தப்பு தாளங்கள் அப்படிங்கிற கதையில. இப்ப வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு விசித்திரமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே கிடைச்சிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சரியா வாழ முடியாது. ஒரு சிலருக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. தேவையானது எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த வாழ்க்கை நல்ல முறையில அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட தன்னுடைய வாழ்க்கையை தொடரக்கூடிய வாழ்க்கை அமையும்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கை அனைவருக்கும் சமமானதும் அல்ல.
சரியானதும் அல்லன்னு சொல்லி சொல்லலாம்ல. அந்த மாதிரி இந்த கதையில தப்பு தாளங்கள் அப்படிங்கிற கதையில கணவன் மனைவி 2 பேருமே தங்களுடைய ஆசைகளுக்காக அவர்களுடைய வாழ்க்கை தானா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அம்மா வந்து வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வேற ஒருத்தர் மேல ஆசைப்பட்டு போயிடுறாங்க. இந்த கோவத்துல தந்தையும் வேற ஒரு திருமணம் பண்ணிட்டு இந்த குழந்தைய அனாதையா விட்டுடுறாங்க. இத பத்தி பேசுற கதை தான் அந்த தப்பு தாளங்கள் அப்படிங்கிற கதை. இது எப்படி தொடங்கும் இந்த கதை அப்படின்னா, மாரிசு அப்படிங்கிறவன் வந்து தன்னுடைய நண்பன் வச்சிருக்கக்கூடிய ஃபோன் கடை, மொபைல் ஷாப்புக்கு வந்து போவாரு. அங்க போயிட்டு மாரிசும், கோபியும் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, தொடக்கமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து தீபாவளி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளா ஆரம்பிக்கும் அந்த கதை. அதாவது பலகாரம் செஞ்சாச்சா, துணிமணி வாங்கியாச்சா, பட்டாசு வாங்கியாச்சா? ஏன்னா கோபிங்கிறவரோட அண்ணன் வந்து மொபைல் ஷாப் வச்சிருப்பாரு. அதுலதான் கோபியும் அங்க இருப்பாரு. சோ அவங்களுடைய ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சாச்சா அப்படின்னு சொல்லி மாரிசும், கோபியும் பேசிட்டு இருக்கும்போதுதான் அந்த மொபைல் ஷாப்புக்கு ஃபோன் ரிப்பேர் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு நபர் தான், இளைஞன் தான் வந்து மாசிலாமணி. இந்த மாசிலாமணி கிட்ட பேசிட்டே இருக்கும்போது தான் வந்து அவனுடைய தவிப்பு, டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற தவிப்புலாம் அவன் இது பண்ணும்போது தான் வந்து என்ன பண்ற, என்ன ஏதுன்னு கேட்கும்போது 10ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பார்க்கறதுக்கு ஆள் வந்து காலேஜ்ல படிக்கிற மாரி இருக்கும். கல்லூரி மாணவன் போல இருக்கும். ஆனா வந்து 10வது தான் படிக்கிறேன். என்னாச்சு தம்பி? ஏன் இவ்ளோ லேட்டா இப்படி சேர்ந்திருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மாசிலாமணி தன்னுடைய கதைய சொல்ற மாரி அமைச்சிருப்பாரு. தன்னுடைய தாய், தந்தை. தாய் வந்து ஃபர்ஸ்ட்டு வேற ஒரு திருமணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது. தந்தையும் வந்து மனைவி மேல இருக்கிற கோவத்தினால என்ன பண்றாரு அப்படின்னா, வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த குழந்தை வந்து அனாதையா நிக்குது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 4, 5 பேர் சேர்ந்து ஒரு என்ஜிஓ நடத்தக்கூடிய ஒரு ஆசிரமத்துல கூட்டு வந்து சேர்த்துட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து படிக்கிறான். ஒரு படிச்சு முடிக்கும்போது இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தாக்கத்தை ஒரு ஒரு மாரி மனச உ உலுக்கி எடுக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி இருக்கும். அந்த விடுதியில வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அங்க விடுதியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து விடுமுறை வரும்போது அவங்க உறவினர் வீட்டுக்கு போறாங்க. ஆனா மாசிலாமணி மட்டும் போக முடியல. ஏன் அப்படின்னா, தந்தையும் வேற இடத்துல இருக்காரு. தாயும் வேற திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சூழல்ல எங்க போறதுன்னு தெரியாம ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும்போது வெளியில ரோட்ல வந்து நிக்கும்போது, அந்த விடுதிக்கு எதிர்த்தாப்புல இருந்த ஒரு டீ கடையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த டீ கடை நடத்தக்கூடிய பெண்மணி இந்த அ மாசிலாமணிக்கு வந்து ஆதரவு குடுக்குறாங்க. அதாவது அந்த விடுமுறை நாட்கள்ல வந்து அங்க வந்து வேலை செஞ்சுட்டு, அங்கேயே தங்கி, அதுக்கப்புறமா மீண்டும் வந்து அந்த என்ஜிஓக்கே போயிட்டு ஸ்கூல் படிப்ப தொடர்றான். பள்ளி படிப்ப தொடர்றான். இதுதான். இந்த சூழல்ல இப்போ 10வது பரீட்சை எழுதணும் அந்த வருஷம். 10வது பரீட்சை எழுதுறதுக்கு சாதி சான்றிதழும், ஆதார் கார்டும் வேணும் அப்படிங்கிறதுனால, அந்த பையன் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும், கலெக்டர் ஆபீஸ்க்கும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் அலையிற மாதிரி கதைக்களம் அமைஞ்சிருக்கும். 2 பேருமே வரமாட்டாங்க. அம்மாவும் வந்து ஆதரவு தரமாட்டாங்க சர்டிபிகேட் வாங்குறதுக்கு. அப்பாவும் வந்து பார்க்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி தொரத்தி விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கதை தான். இது கதை வந்து இவனுடைய கதை எல்லாமே மாரிசுகிட்டயும், கோபிகிட்டயும் சொல்லிட்டு, ஃபோன் சரியானதுக்கு அப்புறமா, அந்த மொபைல் சரி பண்ணதுக்கான காச வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி மாரிசும், கோபியும் முடிவு பண்ணுவாங்க. "இல்ல தம்பி வேண்டாம் பரவால்ல நீ வச்சுக்கோ. நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய கையில இருந்த ரூ. 1000 மாரிசு வந்து அந்த பையன்கிட்ட குடுத்துட்டு, "எந்த உதவி வேணும்னாலும் கேளு. இந்த நேரத்துல மாரிசுனால செய்யக்கூடிய உதவி அது ஒண்ணுதான்" அப்படிங்கிற மாரி அவன் மனசுல பட்டு, வேற என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. அதனால அந்த பையன்கிட்ட காசும், மொபைலுக்கு காசு வாங்காம ஃபோன் நம்பரும் குடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அது முடிக்கும்போது இப்படி முடிச்சிருப்பாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையன் கிளம்பிடுறான். வீட்டுக்கு கிளம்புறாரு மாரிசு. அந்த நேரம் அங்க ஒரு போர்டு இருக்கு. "இந்தியா ஒளிர்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமூகத்துல ஒரு தீபாவளி கொண்டாட்டத்துக்காக தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக போராடக்கூடிய சமூகமும் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாரி இந்த கதை அமைஞ்சிருக்கும். ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஆ போயிட்டே இருக்கும்போது வண்டியில போயிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கும்போது பைக் ஸ்டாண்ட் யாருன்னா தள்ளாம அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப அப்படி என்ன அவசரம்? பைக் ஸ்டாண்ட் கூட தள்ளி விட அ சரியா பார்க்காம போகக்கூடிய அளவுக்கு என்ன அவசரம்? இல்ல? அப்படின்ற மாரி எங்கனா போய் விழுந்து அடிபடட்டும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பைக் ஸ்டாண்ட் எடுத்து விட சொல்லி ஓவர்டேக் பண்ணி போய் சொல்லுவோம். இல்ல ஷால் போட்டுட்டு பெண்கள் போகும்போது மாட்டிக்க போதுமா பார்த்து போங்க, எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ சாதாரண உதவியா தான் இருக்கும். பெருசா எதுவுமே இருக்காது. ஆனா அதற்கு பின்பு ஒரு விபத்த தவிர்த்திருக்கலாம், ஒரு மரணத்தை தவிர்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி இருக்கும்ல மனசுக்குள்ள. ஒரு பெரிசா ஏதோ உதவி பண்ணிட்டா மாரி ஒரு உணர்வு வரும்ல. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இங்க மாரிசுக்கு வரும். அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்புறதுல. அழகா இருக்கும் அந்த கதையும். அடுத்ததா ஒரு சிறுகதை இருக்கு. அளவி. அதாவது இந்த கதை வந்து அழகி என்கிற பெயர் கொண்ட பெண் அளவியா இதுல வருவாங்க.
ஆஹ் பெயர் திரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி அளவின் மாறி இருக்கும். உண்மையான பெயர் வந்து அழகி அப்படிங்கிறதுதான். இந்த கதை முழுக்க இந்த கதாபாத்திரம் எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்னா, ஆவாரம் பட்டியா இவங்க வந்து இலங்கையிலிருந்து அகதியா தமிழ்நாட்டுக்கு வந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு பெண் பற்றிய கதை தான். அவருடைய இன்னல்கள் என்ன, சவால்கள்லாம் அவங்க வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு பேசுற மாதிரியான ஒரு கதை இது. இந்த கதையில அகதியா இருந்து வராங்க இல்லையா, அப்போ தமிழக அரசு வந்து என்ன பண்ணுது, இங்க இருக்கிற அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா, புதுக்கோட்டை பக்கத்துல ஆவாரம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல வந்து இவங்களை குடியமர்த்துறாங்க. அங்க வந்து பிழைப்புக்காக தன்னுடைய ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சு குடும்பத்தை நடத்துறாங்க. ஆனாலும் வருமானம் பத்தல. அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கையில் இருந்த நகைகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார்கிட்ட அடகு வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மாதிரி நகை மட்டும் கையில இருக்கு. மீதி எல்லா நகையுமே வந்து அடகுல போயிருச்சு. திரும்ப மீட்ட முடியல. ஏன்னா வருமானமும் கம்மிதான். பிழைப்புக்கே சரியா போகுது. அதனால அங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி அதிகமா வந்தா தானே வந்து வச்ச நகையை மீட்க முடியும். அது பண்ண முடியல. சோ இப்ப எல்லா நகையுமே போயிருது. இருக்கக்கூடிய கொஞ்சம் நகை வந்து அவங்க உறவினருடைய மகன் ஒருத்தன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வேலை செய்யற மில்லு முதலாளி கிட்ட கொஞ்சம் போய் பணத்தை கொடுக்குறான். ஒரு 2, 3 நாட்கள் கழித்து பணத்தை கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பிரச்சனை ஆகுது. அப்பதான் வீட்டுக்கே தெரிய வருது நகை இல்ல அப்படிங்கிறது. இது எல்லாமே தெரிஞ்சதுனால அவன் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றான். மருத்துவமனையில சேர்க்கறாங்க, சரி பண்றாங்க. ஆனா வந்து அடுத்த நாள் இறந்துட்டதா ஒரு செய்தி வருது. இப்போ இருந்த நகைகள் முக்காவாசி நகை வந்து இவங்களே பண்ணையார்கிட்ட அடகு வச்சு போயிருச்சு. மீதி இருந்த நகை வந்து இந்த மில்லு முதலாளி மூலியமா அதுவும் போயிருச்சு. இப்போ பிழப்புக்கே வேற வழி இல்லாம அந்த ஊர்ல நாட்டாம இருப்பாரு இல்லையா, அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போறாங்க. அவர் வந்து எவ்வளவு பேசி பாக்குறாரு. இந்த மில் முதலாளி வந்து ஒத்துக்கவே இல்ல. வாங்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சாதிக்கிறதுனால கடைசியில எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த சூழல்ல இந்த நாட்டாமை வந்து என்ன பண்றாருன்னா, உங்க குடும்ப பின்புலம் எப்படி வந்தாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு, இவங்களுக்கு அவருக்கு சொந்தமான கொஞ்சம் இடத்த குடுத்து, அவங்கள அங்க தங்க வச்சு வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி குடுக்குறாரு. இப்போ இதுதான் இந்த அளவி ஆவாரம்பட்டியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணியோட கதை. அதாவது புலம்பெயர் அங்கிருந்து அகதிகளா இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ஏமாந்து போறதா அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கும். இது ஒரு நடைப்பயணம், கோயில் நடைப்பயணம் போகும்போது தன்னுடைய சக நடைப்பயனாளிகள் கிட்ட பேசிட்டு போற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கும். பேசிட்டே வரும்போதுதான் சிவகாமிங்கிற ஒரு அம்மா கேட்பாங்க, அந்த மில்லு முதலாளி இறந்துட்டான் இல்லையா, அவனோட இறப்புக்கு நீ வந்தையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த இடத்துல ஒரு அஹ், அழகா சொல்லியிருப்பாரு நிலாமகன். அளவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்தேன், நான் வராம எப்படி இருக்க முடியும், நான் வராம இருப்பேனா அதுக்கு, புணத்தை தூக்குற வரைக்கும் அங்கதான் இருந்தேன், நடுவாசல்ல உட்கார்ந்து அழுதேன், என்னோட வயிறு குளிர்ற வரைக்கும் நான் அங்கதான் இருந்து அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு அந்த கதையை. யோசிக்கலாம், ஒருத்தரோட இழப்புல வந்து இந்த மாதிரி சொல்லலாமா, இவ்வளவு சந்தோஷப்படலாமா அப்படின்னு சொன்னா, இந்த மில் முதலாளி போன்ற நபர்களுடைய மரணத்திலும் பண்ணையார்கள் போன்ற மரணத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளவு மோசம் செய்யக்கூடிய இந்த நபர்களுடைய மரணத்தில் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வள்ளுவர் சொல்ற மாதிரிதான், அழகொண்ட எல்லாம் அழப்போம், அழகொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தரை அழித்து ஒருவருடைய கண்ணீரிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்குல்ல, அது வந்து பிற்காலத்துல தன்னை விட்டு நீங்கிரும், இல்ல தன்னையே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை கொண்ட கதைதான் இந்த வந்து தப்பு தாளங்கள் அப்படிங்கிற கதை. அடுத்து ஒரு கதை இருக்கு, கற்பகத்தின் ராஜாங்கம். கற்பகத்தின் ராஜாங்கம், அதாவது வயசான காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரிஞ்ச தன்னுடைய மனைவியை திரும்ப பாக்குறதுக்காக வயசான காலத்துல போகக்கூடிய ஒரு முதியவருடைய கதையை பத்தி சொல்றதா அந்த கதை அமைஞ்சிருக்கும். சுப்பிரமணிங்கிற நபர் வந்து அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாரு. ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது தான் அந்த பெரியவரை வந்து பாக்குறாரு. முதிர்ச்சியான ஒரு பெரியவர், ஒரு அழுக்கு சட்டையோட, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய மாதிரி ஒரு முதியவர் அங்க இருப்பாரு. அவருடைய உருவம்லாம் பார்த்தோம்னா, அவரு நிலாமகன் வர்ணிக்கிற விதம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அந்த முதியவர் அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி அவருடைய தாடி, அவருடைய மீசை, அவருடைய தலை, அவருடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிக்கிட்டே வருவாரு. சொல்லிட்டே வரும்போது இது இந்த கதை என்ன சொல்ல வருது, இப்போ ஒரு முதியவர் வயசானவர் பாக்குறதுக்கு வறுமையில இருக்காரு, சோ ஏதோ ஒரு உதவியை நோக்கி போறாரு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். படிச்சுட்டே வரும்போது அந்த முதியவர் ஒரு கட்டத்துல சுப்பிரமணி கிட்ட வரும்போது ஏதோ காசு கேட்கவோ எதுக்கோ தான் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தோற்றத்துல இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்கும்போது அந்த முதியவர் சுப்பிரமணி கிட்ட கேட்பாரு, ஒரு ஃபோன் பண்ணணும், பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் சொல்றத மட்டும் அந்த ஃபோன் பண்ணி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த முதியவர். அதுக்கு சுப்பிரமணி வந்துட்டு, நான் ஃபோன் பண்ணி குடுக்குறேன், நீங்களே சொல்லிருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல
நீங்க விஷயத்த மட்டும் சொல்லிருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாரு. ஃபோன் பண்ணி அந்த பக்கம் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய வீட்டுக்கார் வந்துட்டு இருக்காரு, மதியம் வீட்டுக்கு வந்துருவாருன்னு மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் அவரோட பேச்ச மீற முடியாம சுப்பிரமணி இந்த தகவலை மட்டும் சொல்றாரு. அந்த பக்கத்துல இருந்து கற்பகம் அப்படிங்கிற பெண் பேசுறாங்க. இவர் சுப்பிரமணி ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி கற்பகம் தானே பேசுறீங்க, உங்களுடைய கணவர் வந்துட்டு இருக்காரு, வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்லும்போது கற்பகம் கேக்குறாங்க, தம்பி ராஜாங்கம் பக்கத்துல இருக்காரா? இந்த முதியோருடைய பெயர் ராஜாங்கம். பக்கத்துல இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. பக்கத்துல இருக்காருமா அப்படின்னு சொன்னதும், நல்லா இருக்காரா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணீர் கவலையோட சென்று கொண்டிருந்த அந்த முதியவர் ராஜாங்கம் பேசுனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி புன்முறுவலோட தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் யோசிச்சுட்டு போற மாதிரி ஒரு முகபாவனையோட பயணம் பண்றாரு. இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. அதாவது ரீச் ஆவறதுக்கு, கடைசி ஸ்டேஷன் வர்றதுக்கு அங்கதான் இறங்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சீட்டு காலி ஆகுது. அதனால அந்த பெரியவர் அந்த ட்ரெயின் சீட்ல படுத்துக்கிறாரு. படுத்து தூங்கிடுறாரு. இப்போ 1 மணி நேரம் ஆயிருச்சு. சுப்பிரமணியம் ஸ்டேஷன் வந்ததும் ஏதோ ஒரு வேகத்துல பைய தூக்கிட்டு கிளம்பி படிக்கட்டு வரைக்கும் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் யோசனை ஐயோ! ஒரு பெரியவர் கூட வந்தாரே! அவர் இறங்குனாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கறதுக்காக அங்க வராரு. பார்க்கும்போது அந்த பெரியவர் அங்கதான் படுத்திருக்காரு. சரி எழுப்பி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர ராஜாங்கத்த எழுப்புறாரு. எழுப்பும்போது அவர் எந்திரிக்கல. ஸோ மறுபடியும் எழுப்பி பார்க்குறாரு. எந்திரிக்கல. அப்பதான் தெரிய வருது. ராஞ்சா ராஜாங்கம் நிரந்தரமாக உறங்கிக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வரி முடிச்சிருக்கும். இந்த கதை முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு கதை படிச்சு முடிச்சதும் ஒரு கோர்வையா தொடக்கத்துல இருந்து இது வரைக்கும் படிச்சு முடிக்கும்போது, அந்த கடைசி 2 பக்கங்கள் மனச ஒரு மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு உட்கார வச்சிருது இந்த கற்பகத்தின் ராஜாங்கம். ஏன்னா பிரிஞ்சு ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு இருந்த அந்த 2 அ அதாவது தம்பதிகள் கணவன் மனைவி சேரக்கூடிய அந்த தருணத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கதையோட எதிர்பார்ப்போட படிச்சுக்கிட்டே போகும்போது, இந்த ராஜாங்கம் இறந்து விடக்கூடிய ஒரு நிகழ்வு மனதை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. அடுத்து ஒரு கதை சர்க்கரை அப்படிங்கிற கதை. இப்போ அலுவலகத்துல இல்ல உறவினர்கள்ல எல்லா இடத்துலயுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். "சர்க்கரை மாரி இனிக்க இனிக்க பேசுறான்ப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பேசுறது நேர்ல செம்மையா பேசுவாங்க. அதாவது இனிப்பா, சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா பின்னாடி நமக்கான வேலைகள பார்க்கறதே அவங்களா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையை கொண்டது தான் இந்த சர்க்கரை அப்படிங்கிற கதை. சங்கர் அப்படிங்கிற கதாபாத்திரம் தன்னுடைய இயல்பு எப்படி முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசுறதும், இன்னும் ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்திருப்போம். எல்லாமே தெரிஞ்ச மாரி பேசுவாங்க. ஆனா பெருசா ஒண்ணுமே அங்க இருக்காது. குறைகுடம் கூத்தாடும்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி ஏதோ சில விஷயங்கள மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓவரா சேட்டை பண்றது, எல்லாமே தெரிஞ்ச மாரி காட்டிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நபர் சங்கர். அவர பத்தின கதை தான் இந்த சர்க்கரை அப்படிங்கிற கதை. இந்த கதையில அந்த சர்க்கரையினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அலுவலகத்துல அப்படிங்கிறதும், இந்த இந்த கதையிலேயே இன்னொரு கதாபாத்திரம் வரும். சாரதி அப்படிங்கிற கதாபாத்திரம். இந்த சாரதிங்கிற கதாபாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த ஊர்ல. எல்லாருக்குமே அந்த மாரி ஒரு நபர் இருப்பாங்க. எல்லா அலுவலகத்திலயும், எல்லா ஊர்லயுமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்கல்ல. எங்களுடைய பள்ளிக்கூடத்துல கூட சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக அறிவியல் ஆசிரியர் இருக்காரு. என்னன்னா, அவர் பட்டதாரி ஆசிரியர். 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர். ஆனா, பள்ளிக்கூடத்துல எந்த தேவை அப்படின்னாலும், எந்த வேலை அப்படின்னாலும், எந்த தகவல் வேணும் அப்படின்னாலும், உடனே ஞாபகத்துக்கு வர்றது சரவணன் சார கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி ஒரு பெயர் கொண்ட, செயல்பாடு கொண்ட நபர். அந்த மாரி ஒரு நபர் தான் சாரதி. கதை முழுக்க சாரதி உதவி பண்ணிட்டே வருவான். சர்க்கரை அப்படிங்கிறவர் சங்கர் அப்படிங்கிறவரு இன்னல்கள் குடுத்துட்டே இருப்பாரு. அலுவலகத்துல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாரு. ஆ நேர்ல நல்லா பேசுவாரு. பின்னாடி தேவையில்லாதது பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு நபர் பத்தின கதை இந்த சர்க்கரை அப்படிங்கிற கதை. அடுத்ததா ஒரு கதை இருக்கு. படிக்காசு. இந்த படிக்காசுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு டீ கதை டீ கடையில நடக்கக்கூடிய நிகழ்வா அமைஞ்சிருக்கும். ஆ நம்ம டீ கடைக்கெல்லாம் போயிருப்போம். அங்க பார்த்தோம்னா நெறைய மக்கள் வருவாங்க. பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. பல கருத்துக்கள் பேசிப்போம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, ஆம் பரணி, கலா அப்படிங்கிற தம்பதி வச்சுதான் கதை ஆரம்பிக்கும். பரணி வீட்ல இருந்து கிளம்பி டீ கடைக்கு போறதாவும், அதன் பிறகு டீ கடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள கதை விவரிச்சிருக்கும். இந்த பரணி, கலா பத்தி பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பல தம்பதிகள் சண்டை போட்டுக்கிட்டு, நிம்மதியா இல்லாம குடும்பத்தையே அழிச்சுக்கிறதுக்கு ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு வழி கூட அதுல சொல்லியிருப்பாரு. பொதுவாவே என்னன்னா சண்டை வந்துரும். ஒரு 2, 3 நாள் நீடிக்கும். பெருசா நான் மன்னிப்பு கேட்கிறதா? நீ இறங்கி வரணுமா? நான் இறங்கி வரணுமா? அப்படிங்கிற ஒரு பிரச்சனைலாம் குடும்பத்துல நடக்கும்ல.
அந்த ஒரு சூழலை இவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, 2 பேருக்குமே முன்னால் வந்து சண்டை இருக்கோ, சண்டை இல்லையோ அது வேற. சண்டை இருந்தாலும், சண்டை இல்லனாலும் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும்போது, ஒருத்தரோட காலை இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, விரல்களையோ, பாதத்தையோ பிடித்து விட வேண்டும் ஓரிரு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. உண்மதான். ஏன்னா, தன்னுடைய ஈகோவ விட்டுட்டு கால பிடிச்சு அமுத்தி விடும்போது, அந்த கோவம் எல்லாம் குறைஞ்சு போயிருது அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த சொல்லி இந்த கதைய ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா கதையோட உள் கருத்து வந்து அடுத்துதான். இதுக்கப்புறம் தான் தொடங்கும். தொடக்கம் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். கணவன் மனைவிக்கான ஒரு அறிவுரைன்னு சொல்லலாமா? இல்ல வழிகாட்டுதல்ன்னு சொல்லலாமா? ஒரு நல்ல கருத்தா இத நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த டீ கடைக்கு போயிடுறாரு. காலையில எந்திரிச்சு மனைவியினுடைய கால்கள பிடிச்சு விட்டுட்டு, இவரு டீ கடைக்கு போயிடுறாரு ஒரு 6 மணி வாக்குல. டீ கடையில எல்லாரும் வராங்க, போறாங்க. இப்படி இருக்கும்போது, இந்த டீ கடை நிகழ்வுல இதையும் நம்ம சந்திச்சிருப்போம். என்ன அப்படின்னா, ஆ ஒரு நபர் அங்க இருப்பாரு. வரவங்க போறவங்ககிட்டலாம் காசு கேட்பாருல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் படிக்காசு. ஒரு ரூ. 10 இருந்தா குடுங்களேன். ஒரு ரூ. 10 இருந்தா குடா மாமா. ஒரு ரூ. 10 இருந்தா குடா அண்ணா அப்படின்னு உரிமை போட்டு இந்த காசு கேட்கக்கூடிய ஒரு நபர். இவர் ஒரு சிறந்த குடிமகன்னு சொல்லலாம். எதுக்கு குடிக்கிறாரு, ஏன் குடிக்கிறாருன்னுலாம் தெரியாது. ஆனா நல்லா குடிப்பாரு. இப்போ வழக்கமாவே இவர் குடிக்கிறதுக்காக தான் டீ கடையில வரவங்க எல்லார்கிட்டயுமே காசு கேட்கக்கூடிய ஒரு நபர் இந்த படிக்காசுங்கிற நபர். அன்னைக்கும் அதே போலதான் காசு கேட்கிறாரு. ஒருத்தர் குடுக்குறாங்க, ஒருத்தர் திட்டுறாங்க. குடிகார பையன் உனக்கு வேற வேலை இல்ல. குடிக்கிறதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி திட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அந்த நபர் அங்கிருந்து கிளம்பிருவாரு. இப்போ பரணி வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லி வெளியில வந்து பார்க்கும்போது, அந்த இடத்துல படிக்காசு இருக்க மாட்டாப்புல. ஸோ இப்போ டீ கடைக்காரர் ரங்கா கிட்ட கேட்பாரு. சாரி பரணி கேட்பாரு. படிக்காசு எங்க? காசு கேட்டுட்டு இருந்தாரே, அவருக்கு ரூ. 10 குடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா என்ட்ட கேட்கவே இல்ல. இருந்தாலும் நான் குடுக்கலாம்னு நெனச்சு தான் வந்தேன். ஆனா ஆளா காணோமே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ டீ கடைக்கு வரக்கூடிய ஒரு நபர் சொல்லுவாரு, படிக்காசு சுடுகாட்டுல ஒரு சமாதி மேல விழுந்து கிடக்குறான். அதாவது அவனுடைய மனைவியின் சமாதி மேல விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொல்லும்போது, ஒரு ரோஜா பூ மாலைய கையில எடுத்துட்டு போனான். போய் அங்க போட்டுட்டு அங்க விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி கதைய முடிச்சிருப்பாரு. காசு கேட்கறது இத்தன நாளா அந்த ஒரு குடிமகன் குடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாலும், அன்றைய நாள் அவன் காசு கேட்டது வந்து எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய மனைவியின் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த சமாதிக்கு ஒரு மாலை வாங்கி போடணுங்கிறதுக்காக கேட்டிருக்கான். உள்ள என்ன உணர்வு இருந்தது? எது அ பொதுவா நடக்கிறது தான். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து காசு கேட்கறாங்க அப்படின்னா, முடிஞ்சா குடுக்கணும். இல்ல சைலன்ட்டா வந்துரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத விட்டு அதாவது அ இருக்கிறதுலயே ஒரு கி கவலைக்கிடமான செயல் எது அப்படின்னா, அந்த கையேந்துறது தான். பிச்சை எடுக்கிறது தான். அவனுடைய சூழல், அவனுடைய நிலை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அவனுடைய வறுமை காரணமாவோ, ஏதோ ஒரு சூழல் காரணமா கேட்கிறான். முடிஞ்சா குடு, இல்லன்னா குடுக்காம விட்டுட்டு போ அப்படிங்கிற மாரி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அவனுடைய அன்னைக்கான தேவை தன்னுடைய மனைவிக்கு மாலை வாங்கி போடணும். ஆனா எல்லாருமே நெனச்சது வந்து குடிக்கிறதுக்காக தான் கேட்கிறான் அப்படிங்கிற மாரி இந்த ஒரு படிக்காசுங்கிற கதை. அ இறுதியா ஒரு கதை. இதுதான் இந்த புத்தகத்தோட முதல் கதை. காளிதாசும், கண்ணதாசும். நாடகத்தின் மீது அதிகமான பற்று கொண்ட ஒரு தந்தை காளிதாஸ். கண்ணதாசனுடைய பாடல்கள் மீது அதிகமான ஆர்வம் கொண்டு, அ ஈர்ப்பு கொண்டவர் தன்னுடைய மகனுக்கு வந்து கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. இப்போ இந்த கதையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, தந்தை மகனுக்கான நிகழ்வுகள பத்தி சொல்லியிருப்பாரு. சிலுக்கு தேவதையில வந்து தந்தை மகளுக்கும், இங்க வந்து தந்தை மகனுக்கும். குழந்தையிலிருந்தே வந்து அந்த பையன் எப்படி தந்தைய நினைச்சுப்பான் அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறது, கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது, அடிக்கிறது, மிரட்டுறது அப்படிங்கிற ஒரு சூழல்லயே அந்த தந்தை வச்சுக்கிட்டதுனால, அப்பா வந்து ஒரு மாரி தவறாவே பார்ப்பான். அவர் அடிப்பாரு, திட்டுவாரு, இப்படிதான் கோவமா இருப்பாரு அப்படிங்கிற மாரியே இருப்பான். ஆனா பாட்டி, அம்மா 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி சொல்லவே மாட்டாங்க. உங்க அப்பா வந்து இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, ரொம்ப நல்லவரு, ரொம்ப மென்மையானவரு, அ உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வரும். இருந்தாலும் இந்த மகன் என்ன அனுபவிக்கிறானோ அதுதான் நாம உணர முடியும். அதனால வந்து அப்படிதான் இருப்பான். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கல்லூரி படிக்கக்கூடிய சமயத்துல அவனுடைய அப்பா, அம்மா 2 பேருக்குமே வந்து சண்டை வருது. அதாவது காளிதாசுக்கும், அவனுடைய மனைவிக்கும் சண்டை வருது. ரெகுலராவே எப்பயாச்சும் நடக்கும். அப்புறம் சரியாயிருவாங்க. ஆனா அன்னைக்கு வந்து பெரிய சண்டை ஆகுது. சமாதானமே ஆகல. இவன் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு சரின்னு சொல்லி, சரி சமாதானம் ஆயிருவாங்க காலையில அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். ஆனா அடுத்த நாள் காலையில அப்பா, அம்மா 2 பேருக்குமே அ மன்னிக்கணும். காளிதாஸ், கண்ணதாஸ் 2 பேருக்குமே அப்பா, மகன் 2 பேருக்குமே ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. அந்த தாய் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ இது உண்மையான காரணம் என்னங்கிறது இவனுக்கு தெரியாது. யாருக்கு? கண்ணதாசனுக்கு தெரியாது. மகனுக்கு தெரியாது. ஆனா அப்பாவுக்கு தெரியும். சண்டை போட்டுட்டா, அந்த பிரச்சனையினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறமா அன்றாட நிகழ்வுகள் ஆரம்பிக்குது. இவரு அவங்க மனைவி இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, ரிட்டயர்டு பெர்சன் இவரு. காலையில எந்திரிச்சு ஒரு 9 மணிக்கெல்லாம் எங்கேயோ வெளியில போயிருவாரு. அப்புறம் லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. ஸோ இது வந்து மனைவி இறந்ததுக்கு அப்புறமும் இது வந்து தொடருது. இது தொடரும்போது கண்ணதாசனுடைய மாமா நாகராஜ்ங்கிறவர் வந்து இவன கூட்டிட்டு போய்
உங்க அப்பா என்ன வேலை பண்றாரு பாரு, இத பார்த்து ஏத்துக்க முடியாம தான் எங்க அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கூட்டு போய் காட்டுறாரு. அப்போ இந்த தந்தை எங்க இருக்காரு அப்படின்னா, ஒரு சர்ச்சு வாசல்ல ஒரு பெண்மணி வந்து கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவரை வந்து அவங்கள பார்த்துட்டு அவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. இவர் பேச ட்ரை பண்ணுவாரு. அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படியான நிகழ்வுகள் அங்க அரங்கேறிட்டே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய காவலாளி கிட்ட இப்ப கண்ணதாசன் வந்து போய் கேட்கும்போது தான் உண்மையான சம்பவம் எதுனா என்ன யார் அவங்க அப்படிங்கிறது தெரிய வருது. தந்தையுடைய அதாவது காளிதாசனுடைய இவர் விருப்பப்பட்ட ஒரு பெண் அவங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த சர்ச் வழியா போகும்போது, அந்த சாயல்ல இருக்க மாரி யாரோ இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது. அவங்க தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில, சுயநினைவு முழுவதுமா இல்லாத ஒரு பெண்மணியா இப்ப இருக்காங்க. அவங்கள தான் பார்க்க போய் வந்துட்டு இருக்காரு. இந்த தகவல் தெரிஞ்சு தான் இப்ப வந்து இவங்க தாய் வந்து இறந்துட்டாங்க. இந்த சண்டை போடும்போதே வந்து அ எப்பவுமே ஒரு முரட்டு பிடிவாதத்தோட சுத்திட்டு இருந்த தன்னுடைய தந்தை, அன்னைக்கு நைட் வந்து அவங்க அம்மாகிட்ட கெஞ்சுவாரு. இன்னும் என்னதான் பண்ண சொல்ற? நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த மகனுக்கு வந்து இவரா அப்படி பேசுறாரு அம்மாகிட்ட, இவ்ளோ பணிஞ்சு போய் பேசுறாரே அப்படிங்கிற மாரி ஒரு நிகழ்வு நடக்கும். அதே போல இவன் அந்த சர்ச் வாசல்ல பார்க்கும்போது, அந்த பெண்மணி கிட்ட இவருடைய தந்தை கெஞ்சி பேசுற மாரி ஒரு நிகழ்வு நடக்கும். அப்ப இவனுக்கு அவர் மேல இருந்த கோவம் அப்படியே உடையற மாரி எழுதியிருப்பாரு. அதாவது இப்படி ஒரு முரட்டான ஆளு அன்புக்காக இப்படி ஏங்கி, இப்படி கெஞ்சுறாரே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவன் அந்த இடத்துல எப்படி உணருவான் அப்படின்னா, தன்னுடைய தாயும், இவரும் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிற மாரி உணர்ந்துட்டு, அ இவர் மேல இருக்கிற கோவம் வந்து குறைஞ்சிரும். அ அம்மாவும் ஒரு நாள் அப்பாவ மன்னிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி கதைய முடிச்சிருப்பாரு. ஒருவேள அந்த பெண்மணி, தாயார் வந்து இப்போ நம்ம கண்ணகிய உதாரணமா சொல்லுவோம் இல்லையா? அதாவது கணவன் தவறு செஞ்சிருந்தாலும், அந்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்டக்கூடிய கண்ணகி, கோவலனுடைய தவறை மன்னித்து ஏத்துக்கிட்டாங்க இல்லையா கண்ணகி. அந்த மாதிரி இந்த பெண் வந்து ஒரு வேள அம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது தற்கொலை நடந்திருக்காது. ஆனா, கண்ணகி போலவே எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும், கண்ணகி போன்ற மனைவிகள் அமைகின்ற இடத்திலே, கணவன்கள் கோவலனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தும் நான் சொல்றேன். இது புத்தகத்துல இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. அதாவது இந்த தாய் வந்து கணவனை வந்து அவரு அதாவது என்னன்னா, எனக்கு தான் இவரு, என்னோட பாசம் தான், நான் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்னுடைய அன்பையும், என்னுடைய கணவனையும் பங்கு போடக்கூடிய ஒரு நபர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அப்படிங்கிற மாரி தகவல் கேள்விப்பட்டு தான் இந்த தாய் வந்து அந்த முயற்சிக்கு இறங்குறாங்க. ஆனாலும் முரட்டுவாதமா ஒரு அ கோவக்கார தந்தையா பார்த்த அந்த மகனுக்கு இறங்கி பேசக்கூடிய தந்தைய பார்க்கும்போது, தன்னுடைய தந்தை மீது இருந்த ஒரு பிம்பம் உடைபடுகிறது. அம்மாவும் ஒரு நாள் இந்த உண்மைய வந்து மன்னிச்சுருவா அப்படிங்கிற மாரி கதை முடிஞ்சிருக்கும். எல்லாமே அருமையான கதைகள். ஒரு ஒரு உணர்வை அதாவது ஒரு சிறுகதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு உணர்வை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ற மாரி இருந்தா, அது சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள கதைகளை தான் இந்த எல்லா கதைகளுமே தாங்கி நிற்கும். அழகா எழுதியிருப்பாரு. ஒ ஒரே ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, எல்லா கதைகள்லயுமே அழகா சொல்லியிருந்தாலும், ஒரு ஒரு இரு கதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நெறைய கதாபாத்திரங்கள உள்ள கொண்டு வரும். அது கதைக்கு தேவைப்பட்டதாவும் இருக்கலாம். அதாவது டீ கடை பார்த்தோம்னா நெறைய பேர் வந்து போகக்கூடிய இடம். அதனால நெறைய கதாபாத்திரங்கள் வந்து போகும். அப்புறம் அளவிங்கிற கதையிலயும் நெறைய கதாபாத்திரங்கள் வந்து போகும். அப்படி வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாவலுக்குரிய கதாபாத்திரங்கள் இதுல பயணப்படுற மாதிரி ஒரு நமக்கு தோணலாம். சில நேரங்கள்ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த முன்னுரையில ரமேஷ் வைத்யா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஒரு இடத்துல தொடங்கி, அ வேறு திசையில பயணம் செய்து எங்கோ முடியும் கதை அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் அந்த கதை அமைப்பு இருக்கும். இந்த ஒரு தோற்றத்தோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கதை எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. உண்மையும் அதுதான். இப்ப இந்த கருத்து நம்ம சொல்லணுமா? இவ்வளோ சிறந்த அ அ உணர்ச்சி உள்ள கதைகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த தொகுப்புக்கு, இந்த இது தேவையா? இந்த ஒரு இடத்துல துவங்கி இன்னொரு இடத்துல முடியுது அப்படிங்கிறதும், இல்ல நெறைய கதாபாத்திரங்கள் வருது அப்படிங்கிறதும் தேவையா? அப்படின்னா, தேவதான். அதாவது நம்ம நாற்கரம் பதிப்பகம் நல்ல ஒண்ணா வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும், இல்ல எனக்கு நிலாமகன் ஏற்கனவே தெரியும் சந்திரசேகரன் சார். அதனாலேயும் வந்து ஆ சில நுணுக்கங்களை நம்ம சொல்லாம விட்டோம் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, வேற ஒரு புத்தக நிகழ்வுல நான் இத வந்து கவனிச்சிருக்கேன். வேற ஒரு புத்தக விமர்சனம் ஒரு நண்பர் பண்ணும்போது, புத்தகத்த வந்து அதிக புனைவுகளோட அவருடைய நண்பர் அப்படின்னா ரொம்ப இதுவா பேசிட்டாரு. அந்த புத்தகத்த இன்னொரு நபர் வாங்குறாரு. வாங்கி அதிலிருந்து சில கருத்துக்களை ஒரு தேவைக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தினால சொல்லி வாங்குறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த அந்த கதைக்களம் அங்க இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி வருத்தப்பட்டாரு. எதனால இத சொல்றேன் அப்படின்னா, ஒரு எழுத்தாளருக்கு நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன உணர்கிறோமோ, எது இருக்குதோ, அத அப்படியே வெளிப்படையா கொண்டு வரும்போது தான், அந்த எழுத்தாளருக்கான சரியான எழுத்துக்களுக்குரிய நம்ம
சொல்றோம் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. அழகான எழுத்துக்கள், சிறந்த எழுத்து நடை, அழகா எழுதியிருக்காரு. ஒருவேளை இந்த முன்னுரையில ரமேஷ் வைத்தியா சொல்லியிருக்கிற மாதிரி இலக்கணத்திற்கு ஒரு வரையறை இருக்கணுமா? காலங்காலமா ஒரே வரையறைய தான் வச்சு எழுதணுமா? காலத்துக்கும் அதையே தான் பின்பற்றணுமா? இது ஒரு நல்ல முயற்சி. நான் என்னுடைய எழுத்து நடை இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தா, நிலாமகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லா கதையிலயுமே ஒரு உணர்வு. நம்ம அன்றாட நிகழ்வுல நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய நபர்களை கதையாக கொண்டு வந்திருக்கிறார். சிலுக்கு தேவதை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கதை. அதனால நல்ல புத்தகம். எழுத்து நல்லா இருக்கு. இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு அப்படின்னாலுமே சிறப்பா சொல்லியிருக்காரு கதை. நம்முடைய நுழைவுலத்தின் சார்பாகவும், அனைத்து வாசகர்களின் சார்பாகவும் இன்னும் தொடர்ந்து எழுதுங்கள் நிலாமகன் அவர்களே. இது போன்ற இன்னும் நல்ல நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நல்லுவன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.